டாஸ்மாக் விவகாரம் தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றமே முடிவு செய்யட்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலை ஏற்று வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்வதாக தமிழக அரசு அறிவிப்பு. டாஸ்மாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை திரும்ப பெற தமிழ்நாடு அரசு முடிவு. தமிழக அரசு அனுப்பிய 10 மசோதாக்களை ஆளுநர் ஆர்.என். ரவி நிறுத்தி வைத்தது சட்டவிரோதம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய ஆளுநரின் நடவடிக்கையை ரத்து செய்தும் உத்தரவு. தமிழ்நாடு அரசு ஆளுநருக்கு அனுப்பிய 10 மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளித்தது உச்சநீதிமன்றம். அரசியல் சாசன பிரிவு 142 படி சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் அளித்து அதிரடி. பல்கலைக்கழகங்களின் வேந்தரானார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து வேந்தர் பதவியை இழந்தார் ஆளுநர் ஆர்.என். ரவி. ஆளுநர் ஆர்.என். ரவி அவருக்கான அதிகாரத்தின்படி நடந்து கொள்ளவில்லை, நேர்மையாகவும் செயல்படவில்லை. ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் காட்டு. அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 200 கீழ் ஆளுநருக்கு எந்தவித விருப்ப உரிமையும் இல்லை என உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். சட்டமன்றத்தின் ஆலோசனையின்படியே ஆளுநர் செயல்பட வேண்டும் என்றும் தீர்ப்பு. சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் மீதான ஆளுநரின் செயல்பாடு ஏற்புடையது அல்ல. பேரவையில் நிறைவேற்றப்படும் மசோதாவிற்கு 1 மாதத்தில் ஒப்புதல் வழங்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. பத்து மசோதாக்கள் மீது ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் ஆளுநர் ஆர்.என். ரவி செயல்படாமல் இருந்துள்ளார். ஆளுநர் விழிப்புடன் செயல்பட வேண்டும், முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது எனவும் உச்சநீதிமன்றம் காட்டு. ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கும் தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்கது. இது அனைத்து மாநிலங்களுக்கும் கிடைத்த வெற்றி என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். அதிமுக காவி உடையில் வராமல் கருப்பு சட்டையில் வந்ததற்கு மகிழ்ச்சி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் விமர்சனம். கருப்பு சட்டை போட்டு வந்ததற்காக நான் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல வேளை காவி உடை வராமல் கருப்பு சட்டை வந்ததற்காக என்னுடைய அளவு கடந்த மகிழ்ச்சி. சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக வெளிநடப்பு. எதிர்க்கட்சிகள் பேச அனுமதி மறுப்பதாக கூறி பேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் அமளி. எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பிரதமருக்கு கருப்பு பலூன் காட்டிய முதலமைச்சர் தற்போது வெண்குடை வேந்தராக மாறிவிட்டார். முதலமைச்சருக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி. அகம்பாவத்தில் ஆடும் திமுகவின் ஆட்சி காலம் இனி 9 மாதங்கள் தான். இபிஎஸ் விமர்சனம். ஆண்களுக்கும் பேருந்துகளில் இலவச பயணம் வழங்க பரிசீலிக்கப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் சிவசங்கர் பதில். செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் நெல்லுக்கு குவிந்தாலுக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் சக்கரபாணி அறிவிப்பு.
சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வுக்கு தாவேக தலைவர் விஜய் கண்டனம். பொய் வாக்குறுதி அளித்து மக்களை ஏமாற்றுவதில் மத்திய பாஜக அரசும் திமுக அரசும் இணைந்த கைகளாக செயல்படுவதாகவும் விமர்சனம். சென்னையில் டிவிஹெச் நிறுவனம் மற்றும் தொடர்புடைய இடங்களில் 2வது நாளாக தொடரும் அமலாக்கத்துறை சோதனை. அடையாறு, கோட்டூர்புரம் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட இடங்களில் அதிகாரிகள் அதிரடி ரெய்டு. சென்னை ஆழ்வார்பேட்டையில் KN அருண் நேருவுக்கு சொந்தமான நிறுவனத்தில் நடைபெற்ற இடி சோதனை நிறைவு. கோவையில் உள்ள KN மணிவண்ணன் இல்லத்தில் நடைபெற்ற சோதனை முடிந்த நிலையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தகவல். அரசியல் கோட்பாட்டிலிருந்து மனித உறவுகளை பிரித்து பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். கட்சி வேறு, கொள்கை வேறு என இருந்தாலும் நானும் அண்ணாமலையும் அண்ணன் தம்பி இல்லை என்று ஆகிவிடுமா என்றும் சீமான் கேள்வி. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக வலுப்பெற்றது. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். மே 10ஆம் தேதி தொடங்குகிறது மதுரை சித்திரை திருவிழா. மே 12ஆம் தேதி கள்ளழகர் ஆற்றில் எழுந்தருளல் நிகழ்வு நடைபெறும் என கோயில் நிர்வாகம் அறிவிப்பு. பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு பழனி முருகன் கோயிலில் 3 நாட்கள் கட்டண தரிசனம் ரத்து. சட்டப்பேரவையில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அறிவிப்பு. செங்கல்பட்டு புறவழிச்சாலையில் அடுத்தடுத்து 5 வாகனங்கள் மோதி விபத்து. 1 கிலோமீட்டர் தூரம் வரை அணிவகுத்து நின்ற வாகனங்களால் மக்கள் அவதி. வேலூரில் பெண் விரிவுரையாளருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கல்லூரி துணை முதல்வர் கைது. ஆந்திராவில் தலைமறைவாக இருந்தவரை கைது செய்த தனிப்படை போலீசார். புதுக்கோட்டை அருகே முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவை ஒட்டி மாட்டு வண்டி பந்தயம் கோலாகலம். சீறி பாய்ந்த காளைகளை கண்டு மக்கள் உற்சாகம். IPL தொடரின் 21வது லீக் போட்டி. லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணி பந்துவீச்சு தேர்வு. IPL தொடரில் பலம் வாய்ந்த பஞ்சாப் கிங்ஸ் அணியை சமாளிக்குமா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி? முல்லன்பூரில் இன்றிரவு நடைபெறும் போட்டிக்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர்கள் தீவிர வலைப்பயிற்சி. குட் பேட் அக்லி திரைப்படத்திற்கு UA சான்றிதழ் வழங்கியது தணிக்கை குழு. படம் 10ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பு.